ஒரு 10th முடிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை +2 முடிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அடுத்து அவங்க என்ன சப்ஜெக்டை சூஸ் பண்ணலாம், எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படின்றத ஜாதகத்தில் கணிச்சு சொல்ல முடியுமா சார்? அவங்களுக்கு யோகம் எது, அவயோகம் எது முதல்ல தெரிஞ்சுக்கின்னு அவங்களுக்கு எது மேலே ஆசைப்படுறாங்கன்னு ஒரு கன்சல்ட் பண்ணணும். அப்போ அவங்க நான் இதில் போகிறேன் அப்படின்னு சொன்னாலே அப்போ நாங்கள் தான் கிளியரன்ஸ் கொடுப்போம். அப்போ குரு பகவான் ஒருத்தருக்கு யோகமாக இருக்கிறார், அவயோகமாக இருக்கிறார்னா இதை வச்சு சொல்றது இல்லை. அதாவது திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் சொல்லிட்டு 5. அந்த ராகுவோ கேதுவோ அவங்களுக்கு யோகமோ அல்லது ஒரு ஆட்சி உச்சம் பெற்றோ இல்லை அவர்களை குரு பகவான் பார்த்தோ இந்த மாதிரி சில விதி விலக்கெல்லாம் அந்த விதிக்கு உட்பட்டு ரூலுக்கு உட்பட்டு இருந்ததுன்னா அவங்க மருத்துவத்துக்கு கண்டிப்பாக என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிரகம் சாதகம்? அந்த இன்ஜினியர்ல பல டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா. சிவில் இன்ஜினியர் ஆகணும்னா அவருக்கு செவ்வாய் சப்போர்ட் பண்ணணும். ஒரு ஐடியில் அவர் டெவலப் ஆகணும்னா புதன் சப்போர்ட் பண்ணணும். இந்த விமான பைலட்டாக இருப்பாங்க இல்லை கப்பல் பைலட்டாக இருப்பாங்க, ஸோ அவங்களுக்குலாம் இந்த கிரகம் அவங்களுக்கு புதனும் ப்ளஸ் கேதுவும். ஏன்னா காற்று ராசி புதன், கேது பகவான் ஒரே சப்ஜெக்ட் ஒரே டீச்சர் தான். அப்போ ஒருத்தர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் கொஞ்சம் மக்கப் பண்ணாதான் அதை மறுபடியும் சொல்ல முடியுது. ஒருத்தர் அப்படி கேட்டுக்கிட்டே டக்கு டக்குன்னு சொல்லிடுவார். அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா பசங்க. இதுல கிரக நிலைகளுடைய கதிர்வீச்சு தான் காரணம். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஜோதிடர் வெற்றிபாலன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். சார், இப்போ 10th 12th எக்ஸாம் போயிட்டு இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 10th முடிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை +2 முடிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அடுத்து அவங்க என்ன சப்ஜெக்டை சூஸ் பண்ணலாம், எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படின்றத ஜாதகத்தில் கணிச்சு சொல்ல முடியுமா சார்? சொல்ல முடியுமா. அதாவது எல்லா ஜாதகர்களும் அவங்களுக்கு ஒரு ஜாதக பேட்டர்ன் இருக்கும் இல்லையா. அப்போ என்ன சொல்லுவோம், நம்ம இவர் இந்த ராசியில் பிறந்தார் அப்படி சொல்லுவோம். அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாரும் இந்த துறையில் படிக்கணும்னா, இப்போ பொதுவாக ஒரு மேஷ ராசி வச்சுக்கங்களேன். மேஷ ராசிக்கு அதிபதி யார? செவ்வாய் பகவான். அப்போ மேஷ ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருமே செவ்வாய் சம்பந்தப்பட்ட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த இன்ஜினியர் சொல்லுவாங்க இல்லையா, இன்ஜினியரிங்கு, அது எல்லாருமே அதை படிக்க வச்சிடலாமே. கரெக்டா? அப்போ ரிஷபம்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்டது. ரிஷபம் சுக்கிரனுடைய காரகத்துவம் வாய்ந்த ஒரு வீடு. அப்போது சுக்கிரன் சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா இப்போ ரிஷபராசி நேர்கள் அத்தனை பேருமே சினி ஃபீல்டில் இருக்கலாம், இல்லை டெக்ஸ்டைல்ஸ் நடத்தலாம், இந்த சுகபோக சம்மந்தப்பட்ட ட்ராவல்ஸு, டூரிஸ்ட் இது மாதிரி நடத்திட்டு போயிட்டே இருக்கலாமே. இது ஜென்ரல் தானே. அந்த மாதிரி ராசிக்கெல்லாம் சொல்ல முடியாதுமா. ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தில் அந்த குழந்தை 10th படிக்கும்போது அவனுடைய ஜாதகம் இயங்க ஆரம்பிச்சிடும். 9th படிக்கும் போதே ஜாதகம் இயங்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பு தான் அவங்க வாழ்வாங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம், பெரிய மனுஷன் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய ஜாதகம் இயங்க ஆரம்பிக்கும். பாய்ஸ்க்கெலாம் 9th படிக்கும்போது, அந்த 9 படிக்கும்போது தான் அவங்க தெளிவாக பேசுவாங்க, அப்பாவே கொஞ்சம் மிரட்டுவாங்க, நான் சொல்கிறது நீ கேளுன்னுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க குழந்தைங்க. இப்போ அவங்களுடைய சுய ஜாதகம் இயங்க ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு அவருடைய ஜாதகத்தில் யோகம் செய்யக்கூடிய கிரகம்னு ஒன்று இருக்கும். அந்த கிரகத்தை கண்டெடுக்கணும். அவனுக்கு ராசி ஏதோ ஒரு ராசி இருக்கலாம் வச்சுங்களேன். அந்த ராசிக்கு நீங்கள் சொல்லுங்கள், ராசிக்கு சொல்லுங்கன்னா அது அந்த அளவுக்கு சாத்தியமாக வராது. அவருக்குன்னு ஒரு யோகமான ஒரு கிரகம் அதில் இருக்கும். அந்த ஜாதகத்தில் ஒரு புதன் யோகமாக இருக்குது வச்சுங்களேன். அந்த பையன் தகவல் தொழில்நுட்ப சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகலாம், ஐடி விஷயத்துக்கு போகலாம். அவருக்கு ஷைனாகவும் அதில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அவருக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு துறையாக அந்த துறை இருக்கும். இது ஒன்று. படிக்கிறதுக்கு எனக்கு ஈஸி, இது நான் படிப்பேன் அப்படி சொல்லும் பொழுது சில சமயம் சில ஜாதகர்களுக்கு அவயோகமாக இருக்கக்கூடிய கிரகம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ அவயோகமாக சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கிரகத்துக்குள்ள இவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி அவயோக கிரகம் சார்ந்த படிப்பு படித்து முடிச்சாங்கன்னா அந்த படிப்பு படித்து முடிச்சுக்க வேலை அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்போ அவங்களுக்கு யோகம் எது, அவயோகம் எது முதல்ல தெரிஞ்சுக்கின்னு அவங்களுக்கு எது மேலே ஆசைப்படுறாங்கன்னு ஒரு கன்சல்ட் பண்ணணும். அப்போ அவங்க நான் இதில் போகிறேன் அப்படி சொன்னாலே அப்போ நாங்கள் தான் கிளியரன்ஸ் கொடுப்போம். வேண்டாம்பா, இது உனக்கு அவயோகமாக கிரகமாக இருக்குது, நீ உனக்கு யோகமான கிரகம். இப்போ ஒருத்தருக்கு குரு யோகம் வச்சுங்களேன், நீ யோகமான கிரகம் குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பா. இப்போ குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன கொடுக்கும்னா பேங்க்கு கொடுக்கும், அப்புறம் டீச்சர்ஸ் கொடுக்கும்,
அப்புறம் வந்து சில அரசு துறைகளையும் கொஞ்சம் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த ரிலேட்டிவ் நீ படி, அதுக்கேற்ற சப்ஜெக்டுக்குள்ளே போ, இது 10th சொல்லிடலாம். அப்போ அவங்க அந்த மாதிரி போகும் பொழுது அவங்களுக்கு அந்த இடத்துல கஷ்டப்பட்டு படித்தாலும் நல்ல ஒரு பேரோடு படிப்பாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க. அதனால் அந்த யோகமான கிரகம் எது, அவயோகமான கிரகம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 10வது படிக்கும் 9வது படிக்கும் போதே பேரண்ட்டுங்க வந்து அந்த ஜாதகத்தை கன்சிடர் பண்ணிடணும். ஓகே சார், இப்போ குரு சாதகமாக இருந்தால் டீச்சர் ட்ரைனிங் படிக்கலாம், ஒரு டீச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஜாதகத்தில் குரு அப்படின்றது இந்த கட்டத்தில் இருந்தால் தான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கு? அப்படி இல்லைம்மா, அந்த ஜாதகத்தில் வந்து குரு வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகே. குரு வந்து கடகராசியில் இருந்தால் உச்சம் பெற்ற கிரகம்னு சொல்லுவாங்க. அதே குரு பகவான் வந்து மகரத்தில் இருந்தால் நீச்சம் பெற்ற கிரகம்னு சொல்லுவாங்க. அப்போ குரு பகவான் ஒருத்தருக்கு யோகமாக இருக்கிறார், அவயோகமாக இருக்கிறார்னா இதை வச்சு சொல்றது இல்லை. அதாவது திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் சொல்லிட்டு 5 இருக்கு. இது பேர் தான் பஞ்சாங்கம் சொல்லுவாங்க. அந்த பஞ்சாங்கத்தில் யோகம்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அந்த யோகத்துல தான் வரும் யோகம் அவயோகம். இப்போ 10th முடிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பயாலஜி குரூப் எடுத்துட்டாரு. ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு ஜாதகம் பார்த்து இவருக்கு மருத்துவத்துறை செட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொன்னாலும் அது வேலைக்கு ஆகாதுல்ல. அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க வந்து அந்த மருத்துவத்துறைக்கு உண்டான செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இல்லையா ஒரு கிரகம், அந்த கிரகத்தை எப்படிலாம் இவங்க பாசிட்டிவாக பண்ணலாம், எப்படிலாம் அந்த கிரகத்தை வணங்கி அது எப்படி நமக்கு சாதகமாக்கிக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு இப்போ நீங்கள் எனக்கு எனிமின்னா நான் உங்ககிட்ட எனிமி தெரிஞ்சு போச்சு, ஆனால் உங்ககிட்ட இந்த சில விஷயங்கள் எனக்கு வேணும்னா நான் உங்ககிட்ட நட்பாக பழக ஆரம்பிக்கணும், நான் சில விஷயங்கள்லாம் சகிச்சுக்கிட்டு உங்ககிட்ட பழக ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி அந்த கிரகத்தோடு இணைந்து அதுக்கு உண்டான கோயில்கள்லாம் இருக்குது, அந்த கோயில்களை போய் வழிபாடு பண்ணுறது. அப்போ அவருக்கு எது எப்படி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது எந்த பேட்டர்னில் அவர் போயிட்டுருக்காரு, மாறி போயிருக்காரு, அவருக்கு தேவையான கிரகத்துக்குள்ளே போகாமல் வேற கிரகத்துக்குள்ளே போயிருக்காருன்னா அந்த கதிர்வீச்சு இவருக்கு நெகட்டிவாக கொடுக்கும். அது எப்படி சரி பண்ணலான்றது தான் அஸ்ட்ராலஜிக்கலாக நம்ம பார்த்து சொல்கிறது. ஓகே சார், இப்போ மருத்துவத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையோட ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கணும்? ராகுவும் செவ்வாயும் வலுவாக இருக்கணும். அந்த ராகுவோ கேதுவோ அவங்களுக்கு வந்து யோகமோ அல்லது வந்து ஒரு ஆட்சி உச்சம் பெற்றோ இல்லை அவர்களை வந்து குரு பகவான் பாற்றோ இந்த மாதிரி சில விதி விலக்கெல்லாம் இருக்குது. அந்த விதிக்கு உட்பட்டு ரூலுக்கு உட்பட்டு இருந்ததுன்னா அவங்க வந்து மருத்துவத்துக்கு கண்டிப்பாக போகலாம். அதே மாதிரி 6ஆம் வீடு வலுவாக இருந்தாலும் மருத்துவத்துறையில் சாதிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இருக்குமா, அதுவும் இருக்குது, அந்த பேட்டர்னும் யூஸ் ஆகுது. ஓகே. இப்போ தொழில்நுட்பத்துறையில் வந்து அவங்க போகணும், அந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா சனி வந்து சாதகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானே? இல்லைம்மா, தொழில்நுட்பத்துறைக்கு வந்து புதன் தான் தகவல் தொழில்நுட்பம், அவர் தான் செய்தி, அவர் தான் தகவல் தொடர்பு. அப்போ புதன் வந்து அவங்களுக்கு வலுவாக இருக்கணும், ஆட்சி பெற்றிருக்கணும், உச்சம் பெற்றிருக்கணும். ப்ளஸ் குரு அந்த புதன் பகவான் வந்து அவருக்கு யோகமான கிரகமாகவும் இருக்கணும். அந்த புதன் பகவானை குரு பகவான் பார்க்கணும், சுபகிரகங்களோடு சேர்ந்து இருக்கணும். அந்த ஹவுஸ் லக்னத்தில் இருக்கலாம், இல்லை 5ஆம் இடத்துல இருக்கலாம், 9ஆம் இடத்துல இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல பொசிஷனில் குரு இருந்தார் என்றால் இந்த இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டுமா? ஓகே சார், இப்போ ஒரு குழந்தை வந்து என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிரகம் சாதகம்? அந்த இன்ஜினியரில் பல டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அப்போ இன்ஜினியரில் சிவில் இன்ஜினியர் ஆகணும்னா அவருக்கு செவ்வாய் சப்போர்ட் பண்ணணும். ஒரு ஐடியில் அவர் டெவலப் ஆகணும்னா புதன் சப்போர்ட் பண்ணணும். ஒரு இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அது மெக்கானிக்கலாக சனி பகவான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பெட்ரோலியம் கெமிக்கல் இருக்குங்க இல்லையா, அதுக்கு வந்து ராகு பகவான் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் இன்ஜினியர்ஸ்லேயே பல டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ அதை சார்ந்து இதுக்குள்ள இந்த மாணவர் போனார்னா அதில் எல்லாரும் படிக்கிறோம், எல்லாரும் வேலை செய்கிறோம், 10ஓட 1 இருக்கக்கூடாது. அந்த இடத்துல ஒரு சாதிக்கணும், ஒரு சாதனை புரியக்கூடியவராக இருக்கணும், அந்த அந்த கம்பெனிக்கே ஒரு லீடராக இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி கிரகங்கள் வலுத்த கிரகத்தோடு அவர் தொடர்பு கொண்டு அவர் அந்த ஃபீல்டுக்குள்ளே போனார்னா கண்டிப்பாக பேர் வாங்குவார், நிச்சயமா நல்ல வளர்ச்சி அடைவார். ஓகே சார், இப்போ வானியல் தொடர்பான படிப்புகள்லாம் இருக்குல்ல, அஸ்ட்ரானமி அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த படிப்புகளுக்கு எந்த கிரகம் வந்து கேது பகவானும் குரு பகவானும் கலந்து இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு ஞானத்தை விஸ்டம் ஏற்படுத்தும், அதை அவங்க பயன்படுத்திக்கலாம். கேது பகவான் பிளஸ் குரு பகவான் சப்போர்ட் பண்ணால் வானியல் தொடர்பு கண்டிப்பா நிச்சயமாக இருக்கும். இந்த விமான பைலட்டா இருப்பாங்க, இல்ல கப்பல் பைலட்டா இருப்பாங்க, ஸோ அவங்களுக்குலாம் எந்த கிரகம்? அவங்களுக்கு வந்து புதனும் பிளஸ் கேதுவும். ஏன்னா காற்று ராசி புதன், கேது பகவான் வந்து காற்றையெல்லாம் கடந்து பிளாக் ஹோல்னுவாங்க, கருந்துளைன்னுவாங்க. இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறது ராகு கேதுவும் தான். அப்போ கேதுவும் ப்ளஸ் புதனும் இருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு.
இப்போ எனக்கு எந்த துறையுமே வேண்டாம், எனக்கு வந்து சொந்தமா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா அது அந்த குழந்தையோட ஜாதகத்துல கணிக்க முடியுமா? எந்த கிரகம் சாதகம்? கணிக்கலாம். அந்த குழந்தையோட ஜாதகத்துல 10ஆம் பாவத்தை பார்க்கணும். 10ஆம் பாவகம் இல்ல 10ஆம் பாவக அதிபதி இவங்க வலுத்து இருந்தால், இவங்க யோகமான கிரகமாக இருந்தால் கண்டிப்பா அவர் தொழில் செய்யலாம். அந்த கிரகத்தை சப்போர்ட் பண்ண, அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணுகின்ற தொழிலை செஞ்சாருன்னா அபரிவிதமான லாபத்தை எதிர்பார்க்கலாம், வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஆசை என்னன்னா, சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்காங்க இப்பவே குழந்தைகள், அவங்களுக்கு மீடியாக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கு. ஸோ இதுக்கு எந்த கிரகம் காரணம்? இதுக்கு புதன் தாமா. புதன் தான் அதிகமாக. புதன் பிளஸ் ராகு. ராகு என்றது படம் எடுக்கிறது, புதன் என்பது தகவல், சோசியல் மீடியா வெளியே வந்து கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ நம்ம படம் எடுக்கிறோம், இது வெளியே மற்றவர்களுக்கு போய் சேருது இல்லையா, அதுக்கு வந்து புதன். படம் எடுக்கிறது ராகு, வெளியே போய் சேர்றது வந்து புதன். அப்போ புதனும் ராகுவும் சேர்ந்து இருந்தால் சோசியல் மீடியா டெவலப் பண்ணலாம். அது சில பேருக்கு இயற்கையாகவே யோகமான கிரகமாக இருக்கும், ஆட்சி கிரகமாக இருக்கும், அவங்களுக்கு சாதகமான கிரகமாக இருக்கும், ப்ளஸ் குரு பார்வை இருக்கும். இப்படிலாம் இருக்கிற கிரகங்கள் முதல்ல ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணிடணும். நீ இந்த ரூட்டில் நல்லா கரெக்டாக வருவேன்னா அவன் கரெக்டாக அதில் போயிடலாம். அதுக்குண்டான ஸ்டோன் போட்டுக்கிறதோ, இல்லை அதுக்குண்டான கோயில் வழிபாடு பண்ணுறதோ, இல்லை அதுக்குண்டான நிறங்களான ட்ரெஸ் பண்ணிக்கிறதோ, அதுக்குண்டான வாழ்வியல் பரிகாரம்லாம் இருக்குது டெய்லியும். இப்போ ஒரு குரு நல்லா இருக்காருன்னா, குரு பகவானை நம்ம என்ஜாய் பண்ணணும்னா, இப்போ நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, நவகிரகங்கள் அது பாட்டுக்கு இருக்குது, அதனுடைய கதிர்வீச்சு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த கதிர்வீச்சை நானும் வாங்குறேன், நீங்களும் வாங்குறீங்க. அப்போ அந்த கதிர்வீச்சு வாங்குறதுனுடைய செயல்பாடு தான் நம்மளுடைய செயல்பாடு. அப்போ ஒருத்தர் உடல் நோய் குறைவாக வருது, ஒருத்தர் நல்லா படிக்கிறாங்க, ஒருத்தர் குறைவாக படிக்கிறாங்க, இப்படிலாம் மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? இந்த கிரக நிலையுடைய கதிர்வீச்சு தான் காரணம். அதை அனலைஸ் பண்ணணும், ஜோதிட ரீதியாக அனலைஸ் பண்ணி. இப்போ ஒரு மாணவருக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியாகலை, உடம்பு முடிய மாட்டுது, அவர் அடிக்கடிக்கு மருத்துவமனைக்கு போகிறது வரது, லீவ் எடுக்கிறாங்க வச்சுக்கலாம். ஆனால் ஹாஸ்பிட்டலில் கேட்டால் ஒன்றும் இல்லை அதுக்கிட்ட மருந்து மாற்று குத்து அனுப்பிச்சிடறாங்க. அப்போ என்ன விஷயம்னு பார்த்தா, ஜாதகத்தில் பார்த்தா அவருக்கு 6ஆம் இடம், அவருக்கு சத்துருஸ்தானம் இயங்கிட்டு இருக்கும். ருண ரோக சத்துருஸ்தானம் 6ஆம் இடம் சொல்லுவாங்க. அந்த இடம் ஆல்ரெடி இயங்கிட்டு இருக்கும். அந்த இயக்கத்தை நம்ம மாற்றணும், பாசிட்டிவாக மாற்றணும். இதுதான் அஸ்ட்ராலஜிமா. அதுமாரி ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பாக பண்ணலாம், அனைத்துக்கும் சாத்தியம் உண்டு. நான் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே சார். இப்போ இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒரு திறமை இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்க முடியாமல் நிறைய குழந்தைகள் அந்த திறமையை வெளிக்காட்டாமையே போயிடுறாங்க. நல்லா பாடுவாங்க, நல்லா பெயிண்டிங் பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கூட ஜாதகத்தில் கணிக்க முடியுமா? ஆமாம்மா, கண்டிப்பாக கணிக்கலாம். அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன க்ளூ தான். என் பொண்ணு கொஞ்சம் அப்படி பாட்டு பாடிட்டே விளையாடிட்டு இருக்கா அப்படின்னா, அப்போ இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து இந்த ராகு என்ற காரகத்துவமும் குரு என்ற காரகத்துவமும் கலந்து வேலை செய்யுது. அப்போ அந்த பாப்பாவுக்கு அந்த காரகத்துவம் சார்ந்த கிரகங்களை இன்னும் அதிகமாக ஊக்குவிக்கணும். ஊக்குவிச்சா அவங்க அதிகமாக பாடுவாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு என்ன கிரகம்? ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து செவ்வாய். ஓகே, செவ்வாய் தான் அவங்களுக்கு முக்கியம். செவ்வாய் வந்து அவங்களுக்கு அதிகமாக இயங்கணும்னா அந்த செவ்வாயை இவங்களுக்கு அதிகமாக இயங்க வைக்கணும். எப்படி இயங்க வைக்கணும்? அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த கட்டத்தில் இருக்கிறார், ஏதோ ஒரு ராசியில் இருப்பார். இப்போ வந்து அவர் வந்து கடக ராசியில் இருக்காரு வச்சுக்கலாம். செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகருக்கு கடக ராசி வந்து ஆடி மாதம். அப்போ ஆடி மாதத்தில் அந்த கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதமும் ஆயில்யம் 4 பாதங்களும் ஒரு 4 பாதமும் பூசம் 4 பாதமும் இருக்கும். இந்த 3 பாதத்தில் இந்த 3 நட்சத்திரங்களில் அந்த செவ்வாய் இதில் நிற்கிறார். பூசத்தில் நிற்கிறாரா, ஆயில்யத்தில் நிற்கிறாரா, இல்லை புனர்பூசம் நிற்கிறாரா? அந்த நட்சத்திரம் நாளில், அந்த கடகராசி என்னக்கூடிய ஆடி மாதத்தில் அந்த நாளில் போய் முருகரை வழிபாடு பண்ணணும். அந்த செவ்வாய் வலுவாக வேண்டும் என்றால், ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு அதிகமாக வர வேண்டும் என்றால் அதை போய் பயன்படுத்தணும். இதுதான் சூட்சமம். இந்த சூட்சமம் மாதிரி நம்ம பிறக்கும் பொழுதே பர்த் சார்ட்டில் ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே இருக்குன்னு தெரியுது, அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் மேலே இருக்குன்னு தெரியுது. அப்போ அந்த நட்சத்திரம் சார்ந்த அந்த கிரகத்தை சார்ந்த அந்த மாதத்தில் அந்த கிரகத்தை வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக நிச்சயமாக அருமையான பலன் உண்டு. அந்த கதிர்வீச்சு இந்த குழந்தைக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். அப்போது ஓரளவுக்கு ஆவரேஜாக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க கூட நல்லா பிக்கப் ஆகிடுவான், பிலோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் நல்லா பிக்கப் ஆகிடுவான். இதெல்லாம் வந்து நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய மாணவர்கள் இப்போ வந்து அதனுடைய வளர்ச்சியை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போது கிரக நிலைகளுடைய செயல்பாடுகள் தான் இப்போ ஒரே கிளாஸில் 50 பசங்க படிக்கிறாங்க. 50 பசங்களுக்கு டீச்சர் எடுக்கிறாங்கன்னா ஒரே லெசன் தான் எடுக்க போகிறாங்க, ஒரே சப்ஜெக்ட் தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த பசங்க புரிதல் தான் முன்ன பின்ன இருக்கு இல்லையா? ஒரே சப்ஜெக்ட் ஒரே டீச்சர் தான். அப்போ வந்து ஒருத்தர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க,
ஒருத்தர் கொஞ்சம் மக்கப் பண்ணாதான் அதை வந்து மறுபடியும் சொல்ல முடியுது. ஒருத்தர் அப்படி கேட்டுக்கிட்டே டக்கு டக்குன்னு சொல்லிடுவார். அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா பசங்க. இதில் கிரக நிலைகளுடைய கதிர்வீச்சு தான் காரணம். ஓகே, அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, இப்போ எல்லாருக்குமே பொதுவான ஒரு பலனா சொல்லலாமா அதை, இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும்? இல்லை, பொது பலன் ராசி பலன் சொல்லி தானே இருக்கிறோம். பொது பலன் ராசி பலன் பொது பலன், அது எல்லாருக்கும் பொதுவாக சொல்றது. அது தவிர்த்து சுய ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணிக்கணும். சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட கன்சல்டேட் பண்ணிக்கணும். இவருக்கு என்ன யோகாதிபதி கிரகம், இவருக்கு அவயோகாதிபதி யாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவருக்கு கரணாதிபதினு ஒருத்தர் இருக்காரு, கரணநாதன் சொல்லுவாங்க. அப்ப கரணநாதன் யாரு, அவர் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், இதெல்லாம் பெற்றவர்கள் தெரிந்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதாவது நம்ம எப்படி ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், நல்ல டியூஷன் கொடுக்கணும், அவனை வந்து நம்ம வந்து ரொம்ப கேர் எடுக்கணும் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கேரிங்ல கொஞ்சம் ஜோதிட ரீதியாகவும் எடுத்தா ரொம்ப நல்லது நான் சொல்ல வரேன். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றிங்க. வணக்கம்.